வணக்கம். தோள்பட்டை வாதம் சொன்னேன். ப்ரோசன் ஷோல்டர், அதாவது தோள்பட்டையில் வரும் வாதத்தினால தோள்பட்டையில் ஒரு வலி வரும், ஒரு இறுக்கமான உணர்வு வரும் இந்த இடத்துல. இது எப்படி தெரியும்னா, யாருக்கு டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கோ, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கு வரும், வாதத்தன்மை அதிகமாக இருக்கும் வரும். இதுக்கு உதாரணம், கைகளை தூக்கும்போது வலி வரதை பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக இவருக்கு வலது கையில் வலி இருக்குது, இடது கையில் தூக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும். கை தூக்குங்க, இடது கையை கீழே வைங்க, வேகமாக தூக்குங்க. இது சாதாரண கை கீழே வைங்க. இப்போ இதை தூக்கும்போது ஒரு வலி உண்டாகும். இதுதான் ஃப்ரோசன் ஷோல்டர். தூக்குங்க. இப்போ இதில் வலி வருது, முகம் சுழிப்பாங்க, கீழே வைங்க, திரும்ப தூக்குங்க. வச்சிருந்தாலே வலிக்கும், வைங்க. இதுதான் ஃப்ரோசன் ஷோல்டர். இந்த வலியை குறைப்பதற்கான வலி நீக்கும் வர்ம மருத்துவம் இதில் அடங்கல் பெற்றா இருக்கும். இந்த இடத்துல சாதாரணமாக என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல விலங்கு வர்மத்தை அழுத்துறோம், காக்கட்டை காலத்தை அழுத்துறோம், தோள்பட்டை வலி. இதில் இந்த பாயிண்ட் ஒரு 51 முறை கொடுத்தாலும் லேசாக பெயின் இருக்கும், ஆனால் வலி உடனே குறைஞ்சிடும். இதில் பிளட் சர்க்குலேஷன் வேகமாக வரும். இந்த அடங்கலை செய்யும்போது ஃப்ரீயாக வைங்க, வலிக்காது, ரொம்ப வலிக்காது. கைக்குழி வர்மம், விஷபந்த வர்மம், மணிபந்த வர்மம். இது அதிகமாக கொடுக்கலாம், தப்பே இல்லை, ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது. கவளி காலம், கவளி வர்மம் ரெண்டு ஒன்று தான். தட்சிணை காலம், உள்ளங்கை வெள்ளை வர்மம். இதில் இந்த விரல்கள் லேசாக சுமிட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வர்மத்தை திரும்ப கொடுக்குறோம். ஃப்ரீயாக வைங்கம்மா, லூஸாக வைங்க, டைட் பண்ணாதீங்க. மீண்டும் லேசாக உள்ளங்கை, கைக்குழி வர்மம், விஷபந்த வர்மம், மீண்டும் மணிபந்த வர்மம். இப்போ திருநீற்று அடங்கல், திரும்ப லேசா கவளி காலம், உள்ளங்கை வெள்ளை வர்மம். இப்போ வலதுகையை தூக்கி பாருங்க, கீழே வைங்க, வேகமா தூக்குங்க, கீழே வைங்க, வேகமா தூக்குங்க. வலி குறைஞ்சிருக்கா? இதுதான் அவசர சிகிச்சைன்னு சொல்ற வர்ம கலையில் சொல்ற அடங்கல்கள். உடனடியாக வலி குறையும். தேங்க்யூ. வணக்கம். எலும்பு முறி சிகிச்சை வர்மக்கலையில் மிக எளிதான ஒரு விஷயம். மிக எளிதாக வர்மக்கலையில் எலும்பு முறையை சீர் செய்ய முடியும். இதில் இரத்த சேதாரம் இருக்க வாய்ப்பில்லை. இரத்த சேதாரம் இல்லாமல், அறுவை சிகிச்சை இன்றி, வலி இல்லாமல், லோக்கல் அனஸ்தீசியா எதுவும் கொடுக்காமே சரி பண்ண முடியும். இதுக்கு காரணம் வர்மக்கலையில் உள்ள சில தூண்டுதல்கள். இதில் விலங்கு வர்மத்தையும் மணிபந்த வர்மத்தையும் அழுத்தும் போது கைகளில் வலி குறைகிறது. இது இந்த பையனோட கை லேசாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஃப்ராக்சர்னா 2 துண்டுகளாக இல்லை, இது வளைவாகும். ஒரு கை என்பது இந்த எலும்பில் உடைவு என்பது துண்டாக உடைவது. இங்கே எலும்பு முழுமை அடையவில்லை, அதனால் இது வளையும். இது உடையாமல் வளையும். வளைந்தாலும் அதன் பேர் ஃப்ராக்சர் தான் சொல்லணும். வளையும் போது உடைந்தால் என்ன வலி இருக்குமோ அது இருக்கும், ஆனால் இது பெருசாக வலிக்காது கெட்டும் பொழுது. இது வர்மக்கலையில் இந்த விலங்கு வர்மத்தையும் மணிபந்த வர்மத்தையும் அழுத்தும் போது வலிகள் இருக்காது. இந்த எலும்புகளை கையால் நேராக்கலாம். லேசாக ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி வலி இருக்கும், நேராக்கிடலாம், வலி இருக்கு. ஓகே, இப்போ பச்சை கொம்பு முறிவு